வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 பங்கம் வந்துட்டானுங்க. அதாவது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 19 கவர் பேஜ் மட்டும் காமிச்சு பங்கம் வந்துட்டானுங்க. ஏன்னா இந்த கவர் பேஜ்ல மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, அப்சல்யூட் பேட்மேன், அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ, அப்சல்யூட் டெத்ஸ்ட்ரோக், அப்சல்யூட் கோர்ட் ஆஃப் அவில்ஸ், அப்புறம் அவங்க பக்கத்துல நம்ம ஜிம் ஜார்டனே காமிச்சிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தை விட ரொம்ப 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 முக்கியமா அப்சல்யூட் ஜோக்கர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்சல்யூட் ஜோக்கரை காமிச்ச மாதிரி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. நம்ம ஜோக்கர் போட்டுக்கிற பேட்ச். எஸ், ராபினோட சிம்பல தான் ஜோக்கர் ஒரு பேட்ஜா மாட்டிட்டு இருப்பான். நேயர்களே, இத வச்சு என்கிட்ட ஒரு செம்ம தியரி ஒண்ணு இருக்கு. அத நான் தெளிவா சொல்றேன். பொறுமையா கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கவர் பேஜ்லயே ராபினையும் காமிச்சிருப்பாங்க. டேய், உங்களுக்கு இடம் வரலாம் அந்த கேரக்டரை காட்டாம கூட இருங்கடா. எதுக்குடா இத்துணூண்டு காமிச்சு கடுப்பேத்துறீங்க தானே இருக்குது. ஆனா முன்னாடியே சொன்னல, ராபின் வச்சு ஒரு செம்ம தியரி இருக்குதுன்னு. அதனால தான் ராபினை கூட மிஸ் பண்ணாம இந்த கவர் பேஜ்ல காமிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த கவர் பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையுமே மொத்தமா பிரேக் டவுன் பண்ணுவோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்க நம்ம அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ கிட்ட இருந்தே போயிடலாம். ஏன்னா இந்த இஷ்யூ நம்பர் 19 மெயின் வில்லனா இருக்க போறது நம்ம அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோவா தாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தலைவன் டெத்ஸ்ட்ரோக் என்னடா கதைன்னு கேட்டீங்கன்னா, மேபி டெத்ஸ்ட்ரோக் ஒரு செகண்டரி வில்லனா இருக்கலாங்க. ஏன்னா அப்சல்யூட் பேட்மேன் ஆர்கம் ஸ்பெஷல்ல நம்ம ஜோக்கர் என்ன சொல்லிருப்பானா, நம்ம பேட்மேன் கிட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றதா சொல்லி தலைவன் டெத்ஸ்ட்ரோக்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பான். அண்ட் நம்ம ஜோக்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஃபைல்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மேன் பேட், பாய்ஸ் நவி, ஹியூகோ ஸ்ட்ரென்ஜ், ஸ்கேர்க்ரோ, கிளேஃபேஸ், மேட் ஹேட்டர், இவங்கள தான் தலைவன் ஜோக்கர் சினிஸ்டர் 6 ஃபார்ம் பண்ணிருப்பான். சோ இத வச்சு பார்த்தோம்னா இஷ்யூ நம்பர் 17 மெயின் வில்லியா இருந்தது பாய்சன் ஐவி. அண்ட் இப்போ இஷ்யூ நம்பர் 19 மெயின் வில்லனா இருக்க போறது ஸ்கேர்க்ரோவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோட லுக்க பத்தி நம்ம பேசணும்னா, நம்ம எல்லாருமே பார்த்ததுமே வாயை பொளக்க வச்சது ஸ்கேர்க்ரோக்கு எந்த மாஸ்கையுமே கொடுக்காம அவன் முகத்தையே மாஸ்கா மாத்தி வச்சதுதான். லைக் ஸ்கேர்க்ரோட ஆக்சுவல் மாஸ்கே படு பயங்கரமா அந்த வாயில ஸ்விட்ச் ஆகி செம்ம பயங்கரமா இருக்கும். ஆனா அது வெறும் மாஸ்க் தான். ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாதுல. சோ அதனால அவனோட வாயை ஸ்விட்ச் பண்ணி படு பயங்கரமா பண்ணி வச்சிருப்பானுங்க. சோ அதனால இந்த அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ எந்த இல்யூஷனையும் யூஸே பண்ண வேணாம், வந்து நின்னாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா அள்ளு விட்டுருது. பட் ஆனா இந்த லுக்ல தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இது அவனோட மாஸ்க் கிடையாதுதானே, அப்புறம் எப்படி அவன் பாக்குறான்? அதாவது ஸ்கேர்க்ரோக்கு அந்த ஐபால்ஸே இல்ல, லைக் ஷர்ட்ல இருக்கிற பட்டனை தான் கண்ணு மாதிரி வச்சிருக்காங்க. தென் அப்புறம் எப்படி அவன் பாக்குறான் கேள்வி வருதுல. பட் ஆனா இதுக்கு நம்ம இஷ்யூ பார்த்தாதாங்க தெரியும். தென் இந்த கவர் பேனல்ல அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோட அந்த ஃபியர் டாக்ஸினை காமிச்சிருக்காங்க. லைக் இந்த கவர் பேனல்ல காத்தம் சிட்டியை மொத்தமா கவர் பண்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுதுல, அதுதாங்க நம்ம ஸ்கேர்க்ரோட ஃபியர் டாக்ஸினா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இஷ்யூல அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ அவனோட ஃபியர் டாக்ஸின் மூலமா இந்த மொத்த காத்தம் சிட்டியுமே கவர் பண்ணி அதுக்குள்ளதான் நம்ம பேட்மேனை ட்ராப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த காத்தம் சிட்டில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பயமும் அவங்களை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சதுன்னா பேட்மேனால அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஆல்சோ பேட்மேனும் தன்னோட பயத்தை எதிர்த்து நின்னா மட்டும்தான் அந்த இடத்துல எல்லாரையுமே காப்பாற்ற முடியுமே. சொல்லும் போதே பயங்கரமா இருக்குதுல. ஆனா இது நடந்துச்சுன்னா செம்ம பயங்கரமா இருக்கும். ஆனா பேட்மேனை நினைச்சுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. பட் பொறுத்து வந்து பார்ப்போம் தலைவன் ஸ்காட் ஸ்னைடர் என்னதான் பிளான் பண்ணிக்கிறாருன்ட்டு. ஆனா இன்னொரு விஷயம், இந்த ஸ்மோக்லயே பார்த்தோம்னா நம்ம பேட்மேனுக்கு பின்னாடி இன்னொரு பேட் ஃபார்ம் ஆகுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்களே. சோ அதை பார்த்தது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது அப்சல்யூட் மேன் பேட்னு சொல்றாங்க. அது மேபி இருக்கலாம். ஆனா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோட டாக்ஸினா தாங்க இருக்கணும். மேபி சொல்ல முடியாது, அது நம்ம அப்சல்யூட் பேட்மேனோட பயமா கூட இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம இஷ்யூ நம்பர் 19 வரைக்கும் பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். தென் அடுத்ததா பார்த்தோம்னா தலைவன் டெத்ஸ்ட்ரோக். தலைவனை ஆர்கம் ஸ்பெஷல் காமிக் புக்ல பார்க்கும்போதே நான் சொன்னேன், லைட்டா பார்க்க சைபோர்க் மாதிரியே இருக்கான்ட்டு. ஆனா அந்த காமிக்ல ரெட் அண்ட் பிளாக்ல ட்ரென்ச் கோட் போட்டு ஒரு மாதிரி பார்க்கிறதுக்கே டிராகுலா மாதிரி தான் இருப்பான். ஆனா இந்த இடத்துல தலைவனோட ஐகானிக் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு சூட்ல கொண்டு வந்தது வேற மாறிங்க. அப்புறம் முன்ன சொன்ன மாதிரி தலைவனை சைபோர்க்காவே மாத்திருக்காங்க. லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தலைவனோட கால்ல இருந்து கை வரைக்கும் மொத்தமா மெக்கானிக்கல். அதுவும் அந்த ரைட் ஆர்ம்ல ஹெல்பாய் மாதிரி பெருசா மாத்திக்கிறதெல்லாம் அப்சல்யூட். ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கேட்டுமரோட டெயில் எப்படி ஒரு ஆமோவா கன்னோட கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி தலைவனோட ரைட் ஆர்ம்லயும் ஒரு ஆமோ கனெக்ட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்களே. அப்புறம் தலைவன் கிட்ட பிளேடையும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்களே. ஏன்னா தலைவனோட காலை நோட் பண்ணீங்களா, தலைவனுக்கு காலுக்கு பதிலா 2 பிளேடை வேற ஸ்வாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ டெத்ஸ்ட்ரோக்க ஃபுல்லா சைபோர்க்கா மாத்தி சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க. தென் அடுத்ததா பார்த்தோம்னா கோர்ட் ஆஃப் அவில்ஸ், அப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கிற ஜிம் ஜார்டன். எதுக்காக இவங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இஷ்யூ நம்பர் 18 ப்ரிவியூவை பார்த்துட்டு வருவோம். எஸ், இஷ்யூ நம்பர் 18 ப்ரிவியூவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு இங்க வந்தாதான் ஏன் இவங்க 2 பேரும் நம்ம ஒண்ணா பார்க்க போறோங்கிறதே உங்களுக்கு புரியும். அதாவது பாத்தீங்கன்னா அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 17ல நம்ம மார்த்தா ஜார்டன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அந்த விஷயத்த சொல்லாமலே தயங்கி இருப்பாங்க. ஆனா அதே இஷ்யூவோட எப்போடாகல நமக்கு தெளிவா அந்த விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம மார்த்தாவோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு விதத்துல கோர்ட் ஆஃப் அவில்ஸோட கனெக்ஷன் இருந்துக்குது. ஆனா மார்த்தா அந்த வாழ்க்கையை அப்படியே மூடி மறைச்சிட்டு இங்க காத்தம் சிட்டில நம்ம தாமஸ் வெயினோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சில பிரச்சனைகளா வர ஆரம்பிச்சதுனால நம்ம மார்த்தா பாஷாவாக வேண்டிய நேரம் வந்துருச்சுட்டு கோர்ட் ஆஃப் அவில்ஸை கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் அந்த இஷ்யூவை முடிச்சிருப்பாங்களே. சோ இஷ்யூ நம்பர் 17 எந்த இடத்துல முடிஞ்சது
முடிஞ்சதோ அதே இடத்துல இருந்தாங்க இஷ்யூ நம்பர் 18 தொடங்குது. அதாவது நம்ம மார்த்தா கோர்ட் ஆஃப் ஹவுஸ் தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நியூ மெக்சிகோக்கு ஏதோ ஒரு பிரைவேட் ஃபிளைட்ல வந்த மாதிரி தான் தெரியுது. ஆர் மேபி யாராவது ஒருத்தனை ஹையர் பண்ணி வந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. தி நியூ மெக்சிகோக்கு வந்த மார்த்தா நம்ம ப்ரூஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்காக ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு எதிர்க்க ஒரு வண்டி வந்து அதுக்குள்ள இருந்து கோர்ட் ஆஃப் ஹவுஸ் ஆளுங்க வெளில வராங்க. அண்ட் வந்தவங்க ஏதோ சீக்ரெட் கோட் மூலமா பேசிக்கிற மாதிரி தான் தெரியுது. லைக் நம்ம மார்த்தா கிட்ட உன்னோட அடுப்படியில உன்னை பாக்குறோம், உன்னோட படுக்கையிலும் உன்னை பாக்குறோம், எங்களை பத்தி பேசாத, இல்லனா உன்னோட அடுப்படிக்கு நாங்க டேலன் அனுப்புவோம் அப்படி நம்ம மார்த்தா அந்த சீக்ரெட் கூட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க நம்ம மார்த்தாவோட முகத்தை கவர் பண்ணி அப்படியே அள்ளி வண்டியில தூக்கி போட்டு கிளம்பிடுறாங்க. சோ இந்த கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸ் பேசுற அந்த சீக்ரெட் கோட் கூட நம்ம மார்த்தாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சீக்ரெட் கோட்ல டேலன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட இஷ்யூ நம்பர் 17 வீடியோல கூட யாரோ ஒருத்தர் அப்சல்யூட் டேலன் வந்தா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ரோ நீங்க கேட்ட மாதிரி அப்சல்யூட் டேலனை நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்க போறோம். மேபி சொல்ல முடியாது, இந்த இஷ்யூ நம்பர் 18ல கூட டேலனை காட்டலாம். அண்ட் இந்த ஒரு பேஜை மட்டும் தான் ப்ரிவியூல அப்சல்யூட் கோட் ஆஃப் ஹவுல்ஸ் பத்தி காமிச்சிருப்பாங்க. மீதி இருந்த 2 பேஜும் நம்ம அப்சல்யூட் பேட்மேன் பாய்சன் வீடியோ சண்டை போட்டு இருப்பாருங்க. சோ இஷ்யூ நம்பர் 18ஓட ஆரம்பத்திலே மார்த்தாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. சோ நேர்ல இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எதுக்காக கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸோட சேர்த்து ஜிம் ஜார்டனையும் பார்க்க போறோம்ட்டு. அதாவது இந்த இஷ்யூ முழுக்கவே மார்த்தா கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸ் கூடயே இருக்கலாம். அதனால நம்ம ஜார்டன் மார்த்தாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இஷ்யூ நம்பர் 17ல மார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து மறைச்சிருப்பாங்கல. சோ அத பத்தி தேட ஆரம்பிச்சல நம்ம ஜார்டன் கிட்ட ஏதாவது ஒரு ஃபைல் கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த கவர் பேனல்ல பார்த்தோம்னா ஜார்டன் கிட்ட இது ஒரு ஃபைல் இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ அது ஏன் நம்ம மார்த்தா கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸோட இருக்கும்போது இருந்த அந்த ஃபைலா இருக்க கூடாது. சோ அதை வச்சு ஜார்டன் மார்த்தாவை கண்டுபிடிக்கிறதுக்காக மேபி கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸ் அவரு தேட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அந்த இஷ்யூல பார்த்தோம்னா ஜார்டன் ஒரு சைடு மார்த்தாவை தேடிட்டு இருக்க, மார்த்தா கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸ் கிட்ட இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்க. அண்ட் இந்த சைடு அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ அவனோட டாக்ஸின் கேஸ் மூலமா மொத்த காத்தம் சிட்டியுமே ட்ராப் பண்ணி வைக்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த மொத்த இஷ்யூமே பயங்கர டென்ஷனா இருக்கும். அண்ட் அந்த டாக்ஸின் கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆனவங்க யாரா இருக்குன்னு பார்த்தா ஜார்டன், மார்த்தா அண்ட் கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸ் மட்டும் தான். ஏன்னா அவங்க மட்டும் தான் அந்த காத்தம் சிட்டிலே கிடையாது. சோ நம்ம பேட்மேனை காப்பாத்துற ஒரு டேர்னிங் பாயிண்டா அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பட் ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் சொல்றேன். சொல்ல முடியாது தலைவன் ஸ்காட் ஸ்னைடர் என்ன மாதிரியான சம்பவம் பண்ணி வச்சிருக்கலாம். பட் எல்லாமே நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அண்ட் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜோக்கரோட அந்த ராபின் பேட்ச் கிட்டே வருவோம். ஆனா இந்த விஷயம் வெறும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் மட்டும் கிடையாது, 90% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒரு தேரி. அதாவது இந்த ராபின்ஸ் எல்லாருமே பேட்மேனுக்கு சப்போர்ட்டா வேலை செய்ய போறாங்க. டேய் நார்மலாவே ராபின்ஸ் எல்லாருமே பேட்மேனுக்கு தான் வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ராபின்ஸ் எல்லாருமே பேட்மேனுக்கு தான் வேலை செய்வாங்க. ஆனா இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸோட பேட்மேனா இருக்க ஜோக்கருக்கு வேலை செய்ய போறாங்க. எஸ், இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல ஜோக்கரோட ஆரிஜின் பேட்மேனோட அந்த கேனன் ஈவென்ட் ஆரிஜின் இருக்குல்ல, அதாங்க ஒரு அனாத பையன் பயங்கரமான பணக்காரன். ஆனா அவன் கூட ஆல்ஃபிரட்னு ஒரு பட்லர் இருப்பாரு. ஆனா அந்த பையன் வளர்ந்து யாருக்கும் தெரியாம அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு பேட்மேனா சுத்திட்டு இருப்பான். ஆனா அந்த சீக்ரெட்டை மறைச்சு வைக்கிற ஒரு பேட் கேவும் வச்சிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரியான அந்த கேனன் ஈவென்ட் ஆரிஜினை தான் இந்த இடத்துல ஜோக்கருக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. லைக் நம்ம ஜோக்கர் ஒரு அனாதையா ஸ்ட்ரீட் கிட்டா வளர்ந்திருப்பான். அண்ட் அப்படி வளர்ந்தே ஒரு பயங்கரமான பணக்காரனா மாறி இருப்பான். அதுவும் ஏகப்பட்ட ஐலாண்ட வாங்குற அளவுக்கு பயங்கர பணக்காரனா மாறி இருப்பான். நம்ம பேட்மேனுக்கு எப்படி ஒரு பட்லரா ஆல்ஃபிரட் இருப்பாரோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஜோக்கருக்கு ஒரு பட்லர் இருப்பாரு. நம்ம பேட்மேனுக்கு எப்படி ஒரு சீக்ரெட் கேவா பேட் கேவ் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஜோக்கருக்கும் ஒரு கேவ் இருக்கு. சோ நம்ம பேட்மேனை எப்படி புஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜோக்கரையும் புஷ் பண்ணிருக்காங்க. ஆனா பேட்மேனுக்கு நோ கில் பாலிசி, நம்ம ஜோக்கருக்கு ஒன்லி கில் பாலிசி. நம்ம பேட்மேன் அநியாயத்தை தட்டி கேட்பாரு, ஆனா ஜோக்கர் அநியாயத்தை தட்டி கேட்கிறவன தட்டி கேட்பான். அவ்வளவுதாங்க டிஃபரெண்ட். மத்தபடி எல்லாமே கேரக்டர் மட்டும் தான் ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. சோ அதனால ராபின்ஸ் எல்லாருமே பேட்மேனுக்கு தான் வேலை பண்ண போறாங்க. ஆனா பேட்மேனுக்கு ஜோக்கருக்கு அண்ட் ஜோக்கருக்கு எப்பறம் ராபின்ஸ் கிடைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம இஷ்யூ நம்பர் 15 திருப்பி பார்த்தாகணும். ஏன்னா ஜாக் கிரிம், அதாங்க ஜாக் கிரிம் 1 2 3 4 5 இவங்க எல்லாருமே ஒரே ஆளா சேர்ந்த ஜோக்கர் தான். அண்ட் அதுல ஜாக் கிரிம் 2 அனாதை குழந்தைங்களுக்கு அனாதை ஆசிரமத்தை கட்டி கொடுத்திருப்பான். அண்ட் அந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களை யூஸ் பண்ணி தான் அவனுக்கான எலிக்சரை உருவாக்குறான். அண்ட் அந்த எலிக்சரை எதுக்காக அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு இன்ன வரைக்கும் எந்த இடத்துலயுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அந்த அனாதை ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களை தான் அவன் அந்த எலிக்சருக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ ஏன் அதே ஆசிரமத்துல இருக்கிற வேற சில குழந்தைங்களை சூஸ் பண்ணி அவங்களே இந்த ABCDEFGன்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்பபெட்டிக் லெட்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆர்க்கம்ல அவங்களை அனுப்பி ஏன் அவங்கள ராபினா ட்ரெயின் பண்ணிக்க கூடாது? ஏன்னா இந்த கவர் பண்ணல அவங்கள சூட்டை பார்க்கும்போது பயங்கர ஹைடெக் அதை தெரியுது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களை ஏதோ ஒரு ஆர்க்கம்ல அனுப்பி ட்ரெயின் பண்ணிக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஏகப்பட்ட ராபின்ஸை பார்க்க தாங்க போறோம். ஆனா இந்த இஷ்யூ நம்பர் 19 விட நம்ம இஷ்யூ நம்பர் 20ல தான் ஏகப்பட்ட ராபின்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இஷ்யூ நம்பர் 20யோட கவர் பண்ணல ஷேர் பண்ணும்போது அதோட டிஸ்கிரிப்ஷன்ல ராபின்ஸ்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இஷ்யூ நம்பர் 20ல ராபின்ஸ் எல்லாருமே நம்ம பேட்மேனை எதிர்த்து
ஜோக்கர் கீழ வடம் பண்ண போறாங்க. சொல்லும்போதே நாக்கே தடுமாறுதுங்க. ஏன்னா தலைவர் ஸ்காட் நமக்கு தெரிஞ்ச கேரக்டரோட கதையே நமக்கே புதுசாவும், டிஃபரெண்ட்டாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எல்லாமே பங்கமா இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் இந்த இஷ்யூ நம்பர் 19ஓட கவர் பண்ணல காமிச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அந்த இஷ்யூக்குள்ள ஏகப்பட்ட சம்பவம் இருக்கதா போது. அதுவும் மார்த்தா இந்த கோர்ட் ஆஃப் ஹவுல்ஸ வச்சு பயங்கரமான சம்பவம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தலைவர் ஸ்காட் என்னதான் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. அண்ட் இந்த வார ஃப்ரைடே காமிக்ஸ் நம்ம அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 18 கவர் பண்ண போறோம். ஸோ அதனால எல்லாமே மறக்காம டைமுக்கு வந்துருங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.